ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, வித்தியாசமான முறையில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பீட்ரூட் ஹல்வா தான் செய்ய போகிறேன். இதுக்கு நான் சுகர் யூஸ் பண்ணாமல் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி நான் செய்கிறேன். பாருங்கள், இதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். டெய்லி பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அழுத்து போயிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பீட்ரூட் நிறைய இருக்கும்போது செஞ்சு கொடுங்க. நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, நிறைய சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவு பீட்ரூட் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10 12 எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். பத்தலைன்னா நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். நெய் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், பீட்ரூட் இந்த மாதிரி தோல் சீவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 kg அளவுக்கு எடுத்திருக்கேன் பீட்ரூட்டு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மேலே மண்ணெல்லாம் இருக்கும், அது ஒட்டியிருக்கும். பாருங்கள், இந்த துருவியில் தான் நான் துருவ போகிறேன். பெரிய ஓட்டை இருக்கிற துருவியில் துருவிக்கோங்க. அப்போ தான் அது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் பீட்ரூட் ஹல்வா. பாருங்கள், நான் எல்லாமே தோல் சீவிட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் துருவி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் விவர்ஸ், இந்த அளவுக்கு நான் பீட்ரூட்டை துருவி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது நம்ம செஞ்சோன்னா கம்மியாக தான் வரும். பார்க்குறதுக்கு தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் சூடாகட்டும், நம்ம நெய் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன், பெரிய ஸ்பூன்லாம் எடுக்கலை. இதில் ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க நெய். நம்ம நெய்லியே தான் வதக்கி செய்ய போகிறோம். பால் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நெய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். பாருங்கள், ஒரு 4 ஸ்பூன் நெய் தான் நான் போடுறேன். பாருங்கள், கொஞ்சமாக மெல்ட் ஆகட்டும் நெய். நம்ம முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், சூடாயிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பு நான் நட்ஸு முந்திரி பருப்பு மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பாதாம், இந்த மாதிரி வேறு பிஸ்தா அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். சிம்பிளாக செய்கிறோங்கிறதால நான் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அது மேலே போட்டு சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் அல்வாவோடவே சேர்த்து செஞ்சிட்டிங்கன்னா அது சாஃப்ட் ஆகிடும். முந்திரி பருப்பு அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதே நெய்யில், இந்த நெய் சூடாக இருக்குது, இதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட், அதை போட்டு வதக்கிக்கலாம். ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பீட்ரூட் பாதி அளவுக்கு இதுலேயே நல்லா வெந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள் விவர்ஸ், ஃப்ளேம் குறைச்சி வச்சே நான் வதக்குறேன். இது வதங்குற வரைக்கும் கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா அப்படியே சூடு ஏறட்டும், நெய்யிலே வதங்கணும். அப்போ தான் கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்துடும், சாஃப்ட் ஆகிடும் அப்படியே நெய்யிலே. பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் பட்டு வந்துடுச்சு பாருங்கள்.
பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ கொஞ்சமாக வந்து ஒரு 2 டம்ளர் பால் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ பீட்ரூட்க்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் போட்டுக்கோங்க. ரொம்ப அதிக பால் வேணாம். நான் இதில் பால்கோவா எதுவுமே போடலை. பால் பவுடர், பால்கோவா எதுவுமே. நான் சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். இது வேகிறதுக்காக மட்டும். நெய்லியே பாதி அளவு வெந்துடுச்சு பீட்ரூட்டு. மீதி அளவு இந்த பாலில் வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம வந்து மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே சிம்லேயே வந்து நம்ம வேக போட்டுடலாம். அப்போ நல்லா வேகும் அது. பாருங்கள், ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு பீட்ரூட்டு. நம்ம போட்டோம் இல்லையா பால், அது எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. பீட்ரூட்டும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லாவே வெந்துடுச்சு. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை போடுறேன். எனக்கு போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து வாசனைக்கு வந்து நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூனு. நான் அது வீடியோவில் விழலை. ஒரு 1/2 ஸ்பூன் இதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நம்ம நாட்டு சர்க்கரை போட்டோம் இல்லையா, அதில் பாருங்கள் தண்ணி விடுது நல்லா. இது எல்லாமே அப்சர்வ் ஆகி நல்லா ட்ரை ஆகணும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகட்டும். இந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட்டு அல்வா செஞ்சு பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா 2 ஏலக்காய் பிரிச்சுட்டு அப்படியே போட்டுருங்க. அந்த ஸ்மெல் வந்து அந்த அல்வாவில் வந்துடும். பாருங்கள், அது எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நான் மூடி வச்சிடுறேன். பாருங்கள், இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகட்டும். ஃப்ளேம் வந்து நான் இன்னுமே குறைச்சி தான் வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வைக்காதீங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம இந்த நாட்டு சர்க்கரையில் விட்ட தண்ணி எல்லாமே பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு நல்லா. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையாக வேணுன்னா கூட பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பீட்ரூட் வெந்து. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, இது வந்து நான் பூசணி விதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூசணி விதை வெறும் கலருக்காக தான் நான் போடுறேன் மேலே. அதை நீங்கள் பொரித்து கூட எடுத்துக்கலாம், அப்படியே கூட போடலாம் பூசணி விதை. பாருங்கள், இன்னும் கொஞ்சமாக ட்ரை ஆகட்டும் தண்ணி. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை நல்லா ட்ரையாக அல்வா மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லாவே சுண்டிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட நம்ம அந்த இதுவே இல்லை பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு மேலே போட்டு வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சப்பாத்தி செஞ்சிங்கன்னா உள்ள ஸ்டஃபிங்காக இந்த மாதிரி பீட்ரூட் அல்வா வச்சு ஸ்டஃப் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக கொஞ்ச நேரத்துலேயே இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம்.